Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நட்டா இல்லத்தில் என்டிஏ தலைவர்கள் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் துறைகள் தொடர்பாக இந்த ஆலோசனை நடக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர ஆயத்தமாகி வரக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக இந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நட்டா இல்லத்தில் என்டிஏ தலைவர்கள் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்துகின்றனர். கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் துறைகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் எனவும் தெரிகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து குடியரசுத் தலைவரை சந்தித்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோர ஒரு பக்கம் ஆயத்தமாகி வரக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் ஜே.பி. நட்டா இல்லத்தில் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் துறைகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் எனவும் தெரிகிறது. டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இல்லத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடக்க இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க இருக்கும் துறைகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படலாம் எனவும் தெரிகிறது. முன்னதாக இன்று காலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவர் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்கவும் உரிமை கோர இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின் மூத்த தலைவர்களிடம் மோடி ஆசை பெற்றதையும் நாம் இன்று காலை முதல் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரின் இல்லங்களுக்கு அவர் நேரில் சென்று ஆசை பெற்றார். தொடர்ச்சியாக தற்போது ஜே.பி. நட்டா இல்லத்தில் என்டிஏ தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் துறைகள் தொடர்பாக இந்த ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்டிஏ தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதா தகவல் வெளியாக இருக்கு. குறிப்பாக துறைகள் தொடர்பாக இந்த ஆலோசனையில் ஈடுபடலாம் எனவும் தகவல் வெளியாக இருக்கு. இது தொடர்பான விவரங்கள். விக்னேஷ், நீங்க குறிப்பிட்டபடி தேசிய ஜனநாயக கூட்டணி நாளை மறுதினம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை பதவியேற்றக்கூடிய நிலையில யார் யார் எந்தெந்த துறையை நிர்வகிக்க உள்ளார்கள், எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த துறை ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் அமித்ஷா, அஜித் பவார், சந்திரபாபு நாயுடு, ஜெயந்த் சௌத்ரி, குமாரசுவாமி, சிராக் பாஸ்வான், ஏக்நாத் ஷிண்டே, நிதிஷ்குமார் உள்ளிட்ட தலைவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அமைச்சரவையில் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த இடம் ஒதுக்கப்பட இருக்கிறது, ஏனென்றால் தெலுங்கு தேசம் கட்சியாகட்டும், அதே போல நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளத்திற்கு முக்கிய துறைகள் ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்று மதியம்தான் பாராளுமன்ற மைய வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்டிஏ எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் இன்று மாலை குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு இந்த உரிமையை கோருவதற்கு எந்தெந்த கட்சி ஆதரவு அளிக்கிறது, எந்தெந்த துறை எந்தெந்த கட்சி உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது குறித்த முழு விவரத்தையும் கொடுப்பதாக தகவல்கள் தெரிவித்தன. அந்த அடிப்படையில் அதற்கு முன்னதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுடைய இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. நீங்க குறிப்பிட்டது மாதிரியே சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இருவருமே சில முக்கிய இலாக்காக்களை கேட்பதாகவும் தகவல் வெளியாக இருந்தது. ஆனால் சில முக்கிய இலாக்காக்களை பாஜக தன்வசம் வைத்திருக்கும் என்ற செய்திகளும் வந்திருந்தன. இப்ப ஏதேனும் தகவல் வெளியாகி இருக்கா? எந்தெந்த துறைகளை அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் ஏதாவது வெளியாகி இருக்கா? விக்னேஷ், அதாவது முக்கிய துறைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா உள்துறை, அதே போல பாதுகாப்பு துறை ஆகட்டும், நிதித்துறை உள்ளிட்ட துறைகளை பாஜக தன்வசம் தான் வைத்துக் கொள்ளும் என்று முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும்
பல்வேறு முக்கிய துறைகளை இந்த இரண்டு கட்சிகளும் தெலுங்கு தேசம் கட்சி 16 எம்பிக்களை வைத்திருக்கிறது. அதே போல ஐக்கிய ஜனதா தளம், நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தங்களுக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் அவர்கள் பல்வேறு நிபந்தனைகளை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்வைத்தார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் சபாநாயகர் பொறுப்பையும் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தெலுங்கு தேசம் கட்சி கேட்டதாக தகவல்கள் தெரிவித்தன. எந்தெந்த துறைகள் தற்போது கேட்கப்பட்டிருக்கின்றன, அதற்கு பாஜக தன்னுடைய இசைவை தெரிவித்து விட்டதா என்றால் முக்கிய துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனை கருத்தில் கொண்டுதான் பாஜக தேசிய தலைமை உரிய முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இந்த கூட்டத்தை பொறுத்தவரை சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க குறிப்பிட்டது மாதிரியே இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து சில நிபந்தனைகளை ஏற்கனவே பாஜக தலைமையிடம் கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. அது குறித்தும் இந்த ஆலோசனையில் ஈடுபட வாய்ப்பு இருக்கா? பிரச்சனைகள் அடிப்படையில் பார்த்தென்றால் பிரச்சனைகள் எடுப்ப வாய்ப்புகள் இல்லை என்றால் ஒரு சில நிபந்தனைகள் இருந்தாலுமே கூட அதை பாஜக தேசிய கொண்டு தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கும் என்று இந்த இரண்டு கட்சிகளும் நம்புகின்றன. மேலும் சிராக் பஸ்வான் லோக் ஜனசக்தி கட்சியை பொறுத்தவரை அவர்களும் 5 எம்பிக்களை வைத்திருக்கிறார்கள். பிற கட்சிகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஒரு சில எம்பிக்கள் மட்டும்தான், அதாவது கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு ஒவ்வொரு எம்பிகளும், அதே போல 3 கட்சிகளுக்கு 2 எம்பி என அது போன்ற எம்பிகளுடைய கணக்கில் தான் இருக்கின்றன. அதனால் அவர்களுக்கு போதுமான துறைகளை மட்டும், அதாவது எம்ஓஎஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மட்டும் ஒதுக்கப்பட்டு விட்டு இந்த கேபினெட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய துறைகளை இந்த இரண்டு கட்சிகள் மற்றும் சிராக் பஸ்வானும் ஒரு கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய பொறுப்பை கேட்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை சுமூகமாகவே இந்த கேபினெட் தொடர்பான விஷயங்களை பாஜக அணுகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமாரை பொறுத்தவரையும் 4 முக்கியமான துறைகளை கேட்பதாகவும் வந்து தகவல் வெளியாகி இருந்தது. இப்ப இந்த கூட்டத்தின் முடிவில் ஒரு கிளியர் பிக்சர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த இரண்டு கட்சிகளை பொறுத்தவரை தெலுங்கு தேசம் கட்சி ஆகட்டும், ஐக்கிய ஜனதா தளம் ஆகட்டும், தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரை ஆந்திராவிற்கும் ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்றால் அவர்கள் மீண்டும் மாநிலத்தை கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக சந்திரபாபு நாயுடு தொடர்ச்சியாக பேசி வந்திருந்த தேர்தலில் பேசி வந்திருக்கிறார். அதே போல பீகாரை பொறுத்தவரை அவர்களும் சிறப்பு அந்தஸ்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது போன்ற விஷயங்களை மையப்படுத்தி இவர்களுடைய கோரிக்கைகள், நிபந்தனைகளை பாஜக எப்படி அணுகப் போகிறது என்பதை புரிந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின். Admissions open. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.